இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, ஒரே ஒரு செய்தியை காவி வந்திருக்கின்றோம். இன்று காலை முதல் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தையில் இஸ்லாமாபாத்தில் மேற்கொள்றாங்க இல்லையா? இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கின்ற நிலையிலும் லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இல்லையா? அதை பல வகையிலும் ஈரான் அமெரிக்காவை நெருக்கிய போதிலும் அது அசைவாகவில்லை. வேண்டும் என்றே அங்கு லெபனான் ஒரு மிக பெரும் தாக்குதல்களை நடத்தி மனித பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஈரான் ஒரு கொழுக்கு பிடியில் இஸ்ரேலை தள்ளி இருக்கின்றது. அதாவது அது என்ன சொல்லுது என்றால், நாங்க இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலக போறோம், எங்களோட தாக்குதலை நாங்க அதிகரிக்க போறோம். அவருக்கு தெரியும் தானே, இப்ப இந்த ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் மிக சேதத்தை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப ஏனென்றால் இப்ப இன்னுமொரு விடயம் வழி வந்து இருக்கின்றது. இப்பொழுது போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுமானால் இஸ்ரேலுக்குள் சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் என்ற பண்ணக்கூடிய நிலைமை கொண்டு ஏற்படும். அதாவது அங்க உட்பிரவேசிக்க நிலைமை கொண்டு ஏற்பட்டால் ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்ச அடியின் தாக்கங்கள், அழிவுகள், சேதாரங்கள் எல்லாம் உலக பரப்பில் தெரிய வரும் இல்லையா? அதற்காக ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை தொடர வேண்டும். ஒன்று ஈரானை சொருக வேண்டும் அல்லது லெபனானை சொருக வேண்டும். ஏதொரு வகையில தொடர்ச்சியாக மக்களையும் அந்த இஸ்ரேலிய மக்களையும் பூமிக்கு அடியில வாழ வச்சு இந்த யுத்த அழிவுகளையும் காட்ட விடாமல் இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் மிகப்பெரிய தந்திரோபாயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எதிர்வருகின்ற தேர்தலுக்கு முன்பாக, அது அக்டோபர்ல தேர்தல் இருக்குது, இந்த தேர்தல் வரையும் இந்த யுத்தத்தை இழுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் இராணுவ தரப்பின் ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் இல்லை, ஏனெனில் இப்ப ஆகஸ்ட் எலெக்ஷன் குறைஞ்ச ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக வெளியில் வர வேண்டும், ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும், தேர்தல் மனுக்கள் கையொப்பமிட வேண்டும், சில தேர்தல் கலந்துரையாடல்கள், மீட்டிங்கள், அரேஞ்ச்மெண்ட்கள், இப்படி பல வகையான நடவடிக்கைகள் இருக்கின்றபடியால் இவர் இருக்கின்றாரா இல்லையா, புதைச்சமா இல்ல ஐஸ்வர்டிகள் அண்ணன் உறங்குதா என்றதெல்லாம் வெளியில் வர வேண்டிய ஒரு இரகசியம், பரம ரகசியம் ஆயிரும் இல்லையா? அதனால ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலிய மக்களையும் இந்த இராணுவ தாக்குதல் பிடிக்குள் வைத்து கொண்டு இந்த தாக்குதலையும் இந்த போரையும் தொடர்வதென்றும் இஸ்ரேலுக்குள் சர்வதேச ஊடகங்கள் யாரும் நுழையக்கூடாது என்பதிலும் குறியாக இருக்கின்றது. இதை உணர்ந்த ஈரான் ஒரு கொள்கையை போட்டிருக்குது, நாங்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையிலிருந்து விலக போகின்றோம், எனவே இந்த யுத்தத்தை நாங்களும் தொடர போகின்றோம், உங்களுக்கு தான் அடி மச்சி வாங்குவீங்க என்று சொல்லி ஈரான் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. வாருங்கள் அந்த சிறிய செய்திக்குள் செல்வோம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாக அச்சுறுத்தி பெய்ரூட் மீதான தாக்குதல்களை நிறுத்தும்படி ஈரான் இஸ்ரேலை கட்டாயப்படுத்தியிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை நேற்று மாலை செய்தியாக இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடன் நடைபெறும் இன்றைய பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதாக தெஹ்ரான் விடுத்த கடுமையான அழுத்தமும் அச்சுறுத்தலும் லெபனானின் தலைநகரான பெய்ரூட் மீதான தனது இராணுவ தாக்குதல்களை நிறுத்தும்படி சியனிச ஆட்சியை கட்டாயப்படுத்தின என்று ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு
அதிகாரி நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றார். அந்த அதிகாரியின் கூற்றுப்படி புதன்கிழமை லெபனான் மீது சியனிச ஆட்சி நடத்திய கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவுடனான தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு அதற்கு தாக்குதல்களை நிறுத்துவதை ஈரான் ஒரு உறுதியான முன் நிபந்தனையாக வைத்துள்ளது. எதிர்ப்பு முன்னணியின் ஒற்றுமை ஈரானுக்கு விட்டுக் கொடுக்க முடியாத ஒன்றாக இருந்தது என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு காரணமாக இஸ்லாமாபாத்திற்கு ஈரானிய தூதுக்குழுவின் பயணம் சில முறை தாமதமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு போறா இல்லையா, செய்வோமா செய்வலையாண்டு ஒரு இரண்டுங்கட்டா நிலையில தான் ஈரானிய டீம் லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வெளிக்கிட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியான வற்புறுத்தல் மற்றும் பேச்சுவார்த்தையில் இருந்து வெளியேறுவதாக நம்பகமான அச்சுறுத்தல் ஆகியவற்றின் மூலம் பெய்ரூட் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக சியோனிச ஆட்சியை நிர்பந்திக்க ஈரான் அமெரிக்காவை கட்டாயப்படுத்தியது என்றும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை மாலைக்கு பிறகு, அதாவது நேற்று மாலைக்கு பிற்பாடு அந்த தாக்குதல்கள் லெபனான் மீது தாக்குதல் குறைந்திருப்பதாகவே வெளியுலக செய்திகள் தெரிவிக்கிறது. பெய்ரூட் மற்றும் அதன் தெற்கு புற நகர் பகுதியான தாகியே மீது தாக்குதல் நடத்துவதை சியனிச ஆட்சி தவிர்த்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தி இருக்கின்றார். லெபனான் மீதான சியனிச தாக்குதல்கள் தொடர்ந்தால் அது இறுதியில் பேச்சுவார்த்தை செயல்முறையை முற்றிலுமாக செல்லாதாக்கிவிடும் என்றும் ஈரான் ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஈரானின் தளராத வற்புறுத்தல் மற்றும் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து வெளியேறுவதாக விடுத்த உண்மையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டால் அமெரிக்கா தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. பெய்ரூட் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு சியோனிச ஆட்சியை அமெரிக்கருக்கு நிர்பந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அந்த ஈரானிய ராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள இந்த இடைநிறுத்தம் நிபந்தனைக்குட்பட்டது என்றும் அந்த வட்டாரம் வலியுறுத்தியது. சியோனிச ஆட்சியானது பெய்ரூட் மற்றும் அதன் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீது மேலும் தாக்குதல்களை நடத்தாமல் இருப்பதை பொறுத்தே எதிர்கால பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. கொடுமையான ஆட்சியானது இந்த உடன்படிக்கையை மீறி பெய்ரூட் மீது மீண்டும் குண்டுவீச்சை தொடங்கினால் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் ஈரான் திட்டவட்டமாக வார்த்தைகள் எச்சரித்துள்ளது. பிப்ரவரி 20 அன்று தொடங்கிய 40 நாட்கள் இடைவிடாத அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அடித்தளமாக ஈரானின் 10 அம்ச முன்மொழிவை அமெரிக்கா புதன்கிழமை ஏற்றுக்கொண்டது. லெபனானில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் ஹிஸ்புல்லா உட்பட அனைத்து முனைகளும் ஆக்கிரமிப்பை நிறுத்துவது இந்த முன்மொழிவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் புதன்கிழமை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆட்சியானது பெய்ரூட் உட்பட லெபனானின் பல பகுதிகளில் பேரழிவுகரமான தாக்குதல்களை தொடுத்தது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 250 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தத்தின் இந்த கடுமையான மீறல்களுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் உடனடியாக உறுதியளித்ததுடன் 10 அம்ச முன்மொழிவுகளில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள எதிர்ப்பு அச்சின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக லெபனான் முனை உள்ளது என்பதையும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் ஈரான் மீதான தடைகளை நீக்கவும் கோரும் இந்த முன்மொழிவு குறித்த விவாதிப்பதற்காக ஈரானும் அமெரிக்காவும் நாளை காலை முதல் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை காலை என்பது உங்களுக்கு சனிக்கிழமையாக வருகின்றது. ஆக இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்குமா அல்லது தோல்வி பெறுமா என்பது இன்றைய முற்றுமுழுதான நாள் போறதுதான் சொல்ல முடியும். ஏனெனில் ஈரான் வச்சிருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. என்றால் ஈரான் என்ன கேட்கிறது என்றால், முதல் விடயமாக நாங்கள் யுரேனியம் நாங்கள் செறிவூட்டல செய்ய போகின்றோம் என்பதும், லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஈரான் மிகப்பெரிய 2 விடயங்களை கையாண்டிருக்கின்றது. 3வது விடயமாக ஹமஸ் ஜலச்சந்தியில் சுங்க வரி அறவிடுவது. இது ஒரு தேவையான விடயமா தான் நானும் பார்ப்பேன். இது குறித்து நான் கூட ஈரானின் உச்ச மட்டத்துக்கு பெர்சியன் மொழியில் நம்ம ஒரு லெட்டர் அடிக்க போறோம். ஏனென்றால் கண்டிப்பாக சுங்க வரி அறவிடத்தான் வேண்டும். அப்படி ஒரு அறவிடுற பணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அவர் வழங்கணும்.
அதுவும் ஒரு கோரி. ஏனென்றால் நாங்க அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கிறோம் இல்லை, அது அவர் மறக்கல. ஈரான் ஆளுக்கு ஒரு கப்பலை புழுங்கிருக்கிறாங்க. அது விடியும் வேற. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் இலங்கை கடல் எல்லையில் நடந்தது அநியாயம், அக்கிரமம், கொடுமை. சாமியை தொட்டு நெஞ்சை தொட்டு சத்தியம் பண்ணட்டும், 2 நாடுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாங்க பண்ணுவோம். ஆனாலும் ஒரு கப்பலை கொச்சியில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் காப்பாற்றி கொடுத்திருக்குது. அவங்கள ஜனாசா அனுப்பி இருக்குது. 78 பேரை பத்திரமாக தெஹ்ரான் அனுப்பி வச்சிருக்குது. இதெல்லாம் பெரிய ஒரு உதவி இல்லையா? எனவே நம்மளும் வறிய நாடு இந்தியாவுக்கும் கொடுக்கணும் என்றால் இந்த சுங்க வரி $2 மில்லியன் நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 200 கப்பல் போகும்னா நினைச்சு பாருங்களேன், பார்க்கும். எனவே ஈரானும் சீக்கிரம் கட்டமா ஜொலிக்கும். அது துபாய் மாதிரி கட்டிடங்கள் ஒளிரவனும், அதுல கொஞ்சம் பிச்சை காசை நம்மளும் வாங்கி கொடுக்கணும். அதை நான் குறியறிகிறோங்க. நீங்க இருந்து பாருங்கள், அதுக்குரிய வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். இந்தியாவுக்கும் கொடுக்கணும், இலங்கைக்கும் கொடுக்கணும். அதுக்குரிய வேலையை நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணத்தான் இருக்கிறோம். அதுக்குரிய ஈரானுக்குள்ள நம்ம தலையை கையை போட்டு எடுக்கிறது. அதான் இலங்கை அரசுக்கு அறிவித்து நம்ம நிதி எடுக்கணும். நம்ம வறிய நாடு இல்ல, பெரிய உதவி செஞ்ச அவங்க யாழுவா நாடு, அம்பே யாழுவா மாதிரி நம்ம யாழுவா நாடு மாதிரி ஆக்கணும் இல்லை. எனவே ஈரான் சுங்க வரி எடுக்கத்தாமனும், சுங்க வரியை பத்தி அமெரிக்கா அது பெருசு அலட்டி கொள்ளல. எனக்கும் ஒரு பங்கத்தாண்டு அமெரிக்கா அதிபர் கேட்டு இருக்காருல்ல, அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை யுரேனியம் செறிவூட்டல், அப்புறம் லெபனான் மீது அட்டாக். அதிபர் ஒரு நாம் ஏற்கனவே யுத்தத்துக்கு முதலே சொல்லியிருக்கிறோம். ஈரான் 12 நாள் யுத்தத்துக்கு முதல் சொன்ன இஸ்ரேலின் ஒரு அணுங்குப்பிடிக்குள் அமெரிக்க அதிபர் மாட்டிக்கொண்டுள்ளார். அது அவனோட ஃபைலே, அந்த பாப்பாக்கள ஃபைல், அதான் கேஸ். நாம் அப்போ தெரியா பிறகு வந்துடுச்சு. ஆக இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் எந்த அளவு வெற்றி பெறும் என்பதை நாம் இன்று மாலை அறிந்து கொள்ளலாம். சின்ன டிமாண்ட் தான் அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கொள்வார். ஆனாலும் இந்த வந்திருக்கிற பேச்சுவார்த்தைக்குரிய ஆட்கள் ஒட்டுல, அவங்க சரியா இல்ல, அவங்க சரியா ஒட்டுணியா இருப்பாங்களா சரியா தெரியல. பார்க்கலாம். இன்று மாலையும் அடுத்த செய்தியா பார்ப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.